வணக்கம். ஆத்மகுருஸ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் யாருக்கும் எந்த துரோகமும் செய்யவில்லையே. மற்றவர்களுக்கு என்னால் முடிந்த நல்லதைத்தானே செய்கிறேன். அப்புறமே ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டங்கள் வருகிறது? இந்த கேள்வி உங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது அனைவரின் மனதிலும் எழுந்திருக்கும் இல்லையா? நாம் நல்லது செய்தாலும் நமக்கு ஏன் சில நேரங்களில் கெட்டது நடக்கிறது? இதற்கு விடை தேடும் போது நாம் வந்து நிற்கும் ஒரு புள்ளிதான் கர்மவினை. கர்மவினை என்றதும் பலருக்கு ஒருவித பயம் வந்துவிடும். ஆனால் உண்மையில் பயப்படுவதற்கு அதில் ஒன்றுமே இல்லை. இன்று அதை மிக தெளிவாகவும் தர்க்க ரீதியாகவும் பார்ப்போம். பலரும் கர்மவினை என்பதை முற்பிறவியில் நாம் செய்த பாவம் என்றோ அல்லது கடவுள் நமக்கு கொடுக்கும் கொடூரமான தண்டனை என்றோ சுருக்கி விடுகிறார்கள். ஆனால் உண்மையான ஆன்மீகம் அப்படி சொல்லவே இல்லை. விஞ்ஞானத்தில் ஒவ்வொரு வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு என்று சொல்வார்கள். அதே விதிதான் ஆன்மீகத்திலும். கர்ம வினை என்பது தண்டனை அல்ல, அது ஒரு இயற்கை பிரபஞ்ச விதி. சுருக்கமாக சொல்ல போனால், நாம் செய்யும் செயலுக்கும் அதற்கான விளைவுக்கும் உள்ள தொடர்பு அவ்வளவுதான். நாம் ஒரு கல்லை மேலே வீசினால் அது கீழே வருவது எவ்வளவு உறுதியான விதியோ அதே போன்றதுதான் கர்ம வினையும். இங்கே நாம் மிக முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. ஒரு செயலை செய்யும் பொழுது நாம் என்ன நோக்கத்துடன் செய்கிறோம் என்பது அதற்கான பலனை தீர்மானிக்கிறது. நான் ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். ஒரு மருத்துவர் நோயாளியை காப்பாற்ற கத்தியை பயன்படுத்துவதற்கும் ஒரு குற்றவாளி கத்தியை பயன்படுத்துவதற்கும் செயல் அளவில் எந்த வித்தியாசமும் இல்லை. இரண்டுமே அறுவை செயல்தான். அதாவது மருத்துவர் நோயாளியினை உடலை அறுக்க கத்தியை பயன்படுத்துகிறார், ஒரு குற்றவாளி தன் எதிரியை அறுக்க கத்தியை பயன்படுத்துகிறார். ஆனால் அதன் பின்னணியில் உள்ள நோக்கம் முற்றிலும் வேறானது. உண்மைதானே? கர்ம வினையும் நம் செயலை விட அந்த செயலுக்கு பின்னால் இருக்கும் நமது நோக்கத்தை தான் கணக்கில் கொள்கிறது. எனவே நமக்கு நடக்கும் கஷ்டங்களை முற்பிறவியின் சாபம் என்றோ கடவுளின் தண்டனை என்றோ நினைத்து முடங்கி போகாதீர்கள். இயற்கை நமக்கு சில பாடங்களை கற்றுக் கொடுக்கிறது என்று தர்க்க ரீதியாக சிந்தித்து பாருங்கள். கடந்த காலத்தில் நாம் செய்த செயல்கள் இப்போது மாற்ற முடியாது. அதனால் அதை பற்றி கவலைப்படுவதில் எந்த பயனும் இல்லை. நேற்றைய செயல்களின் விளைவுதான் இன்று நமது வாழ்க்கை என்றால், இன்றைய நமது நற்செயல்கள் தான் நாளைய நமது வாழ்க்கையை தீர்மானிக்க. உங்கள் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் சரியான நோக்கத்தோடு இன்றைய செயல்களை நம்பிக்கையோடு செய்யுங்கள். உங்கள் மனதை உறுத்தாத எந்த செயலும் நல்ல கர்மாவே. இந்த விளக்கம் உங்களுக்கு சிறு தெளிவையாவது ஏற்படுத்தி இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இதுபோல் உங்கள் மனதில் இருக்கும் அன்றாட ஆன்மீக சந்தேகங்களையும் கேள்விகளையும் கமெண்டில் பதிவு செய்யுங்கள். அடுத்த வீடியோவில் அதற்கான தர்க்க ரீதியான பதிலை தேடுவோம். மன அமைதியை நோக்கிய இந்த பயணத்தில் ஆத்மகுரு சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.